வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதக்கார மக்களை ஏமாற்றும் இளவரசன் என்கிற பேரை வச்சு சுற்றிட்டு இருக்கிற ஒரு திருட்டு தம்பதிகளை பற்றி தான் பேச போகிறோம். 2 நாளில் 3 நாளைக்கு ஒரு தான் அந்த ஆள் ஒரு வீடியோ போடுவா. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை காப்பாற்றியாச்சுன்ட்டு அப்படி உருட்டிகிட்டு இருப்பா. அதையும் நம்பி வாங்குறான்னு வருங்க. அவங்களுக்கு தான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவுசெய்து இந்த மருந்து நீங்கள் வாங்கணுன்னா முறைப்படி ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க. ஹாஸ்பிட்டல் டிஸ்கிரிப்ஷன் சீட்டில் வாங்குங்க. இந்த படிப்பறிவு இல்லாத ஏமாற்று தம்பதிகிட்ட வாங்காதீங்க. ஏன்னா அடுத்தவங்க குடும்பத்தில் கை வந்தாலும் கால் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போனாலும் இந்த பண தரித்திர தம்பதிகளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியாச்சு. வீடு வாங்கினது வீடியோ போடலின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சோபா செட்டு வாங்கியிருப்பாங்க, உழைச்சி வாங்கியிருப்பாங்க. மக்களை ஏமாத்துகிற அந்த மருந்து வருமானத்தில் மக்களை காப்பாற்றியாச்சு. 500 ரூபா நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வாங்கியாச்சு. டாக்டர் பலாப்பழம் கொடுத்தாங்க, தேங்காய் கொடுத்தாங்க, மாங்காய் கொடுத்தாங்கன்ட்டு வீடியோ போட்டு அப்புறம் காரில் ஒரு மூட்டை குப்பை இருக்குது. அந்த குப்பையை கொண்டே உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து சிங்கப்பூர் வரைக்கும் வந்தாச்சு. சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் முட்டாள்னு தான் நினச்சிட்டு இருக்கிறானாட்டுக்குதுங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரி 1ஆம் நம்பர் பொய்காரி, வயிறுமே வளர்த்திட்டு இருக்கிற பொய்காரி. ஏன்னா ஆடம்பரமான கறி நகை. அப்புறம் இப்போது இந்த 8 மாதமாக வீடியோ போடுறதில்ல. ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? ஆனால் நீங்கள் வீடியோ போடுறதில்ல. உங்களுக்கு ஏதுண்ணா இந்த சோஃபா செட் வாங்குறதுக்கெல்லாம் காசு? அதை அப்படி போய் கேட்டேன்னு வச்சுங்க, திருப்பி பதில் வராது. நானே பதில் கொடுக்குறேங்க. அதுக்கு 8 மாதம் இல்லைங்க, இன்னும் 5 வருஷமானாலும் உங்களுக்கு வீடியோ போட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஏமாத்தின காசு 500 ரூபா மருந்தை 6000 ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு நாளைக்கு 2000 3000. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் யாராவது சம்பாதிக்க முடியுமா? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க கூட இன்றைக்கி இந்த பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2000 சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. ஆனால் எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கணவன் மனைவி பொய்யை சொல்லிவிட்டு குடிங்கிற வீக்னஸை பயன்படுத்திட்டு இந்த மருந்து வாங்கிக்கிங்க. இந்த மருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் குடிக்க மாட்டீங்க. இந்த மருந்து ஒரு கடவுளுங்க. இந்த கடவுள் உள்ளே போயிடுச்சுன்னா வந்து குடிக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டு நான் குடிச்சிருக்கிற மறுபடியும் போய் என் மனைவியான ஒரு பொய்யாரி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்கிட்டு வந்தது. இது நான் சொல்லலைங்க. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன் சார் அவர்கள் 9445670646. மறுபடியும் சொல்கிறேன், 9445670646. ஏன் திருப்பி இவரோட நம்பர் நான் சொல்கிறேன்னா, இவருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணால் அந்த பொய்யறியுமே போதக்கார இளவரசனை பற்றி புட்டு வைப்பாங்க. இந்த மருந்து எவ்வளோவுக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த 1000 ரூபா. ஆனால் இந்த போதக்கார இளவரசன் பொய்கேரியோட அண்ணன், பொய்கேரியோட அம்மா 4 பேர் தான் பார்ட்னரு. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாறி ஒரே வெப்சைட்டில் ஒரு ஆள் வந்து அதிகமாக வாங்க முடியாது. மாறி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட வாங்கியாச்சு. டாக்டரு பலாப்பழம் கொடுத்தாங்க. இப்போ நகாப்பழம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நகாப்பழ சீசன் முடிஞ்சது, கொய்யாப்பழம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு முட்டாள் இருக்கிற இவன் இந்த ஆள் என்ன சொன்னாலும் நம்பரானுக்கு வருங்க. அதான் சொல்லுங்கள், அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் திருந்திருப்பேன் இவன் சொல்லிகிட்டு இருக்கிறா. ஆனால் நான் நேற்று ஸ்க்ரீன்ஷாட் போட்டாச்சுங்க. சங்கீதா என்கிற பெண், அப்புறம் மஞ்சுளா என்கிற பெண், அவங்க இந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து பிச்சு வந்து மறுபடியும் அவங்க கணவர் குடிக்க போயிட்டாராட்டுக்குது. இதெல்லாம் வந்து இதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர்த்த காப்பாற்றியாச்சம்மா, அந்த மன நிறைவே போதுமாம்மா. ஆனால் இந்த போதக்காரனோட வரலாற்றை சொல்லிங்கன்னா 2025 படுகேவலமான வரலாறு தான். அந்தளவுக்கு குடித்து தீர்த்து இப்போ நான் நல்லவன் அப்படின்னு இவனுக்கு இந்த ஆளே சர்டிஃபிகேட் கொடுக்குறா. நீங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இல்லை உங்கள் ஊர் மக்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு ஏமாற்று தம்பதிகள். அதாவது சோபா செட் என்ன, ஆடம்பரமான நகை என்ன, ஆடம்பரமான கறி என்ன, வீட்டு வாடகையில் கொடுக்குறதுக்கு ஏது காசு? யூடியூப்பில் தான் வீடியோ போடுறது இல்லையே. ஏது காசுன்னா போய் அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபருமே முட்டாள் மக்களுங்க போய் கேளுங்க. உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு காசுமே உடம்பில் ஒட்டாது. ஆனால் இந்த பணத்தரத்த தம்பதிகளுக்கு இந்த காசு அகல பாதாளத்தை கொடுக்குதா இல்லையான்னு வேணால் பாருங்கள். அது உடலில் நோயாக வரும். இல்லைன்னா அந்த பணம் ஏதோ ஒரு வழியில் அகல பாதாளத்துக்கு போகும். இந்த போதக்கார இளவரசனுக்கு
ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்குது கோபி கோர்ட்டில், வாகன விபத்தில் வழக்கு இருக்குது. அதை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அதை பற்றி வாயை திறக்க மாட்டான். இந்த போதக்கார இலவசன் நம்ம அந்த பொய்காரி காயத்ரி 2ஆம் தாரம் தான், முதல் தாரமெல்லாம் கிடையாது. அதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆல்ரெடி இலவசனுக்கு ஒரு பையன் இருக்குது. ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த பொய்காரி காயத்ரி 2ஆம் தாரம், முதல் தாரமெல்லாம் கிடையாதுங்க. அதை பற்றி கேட்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. அப்புறம் ஷார்ட்ஸில் மட்டும் 2 பொண்டாட்டின்ட்டு டைட்டில். இந்த ஆளே ஒரு 2 பொண்டாட்டிக்காரன் தான். இந்த ஆள் வந்து 2 பொண்டாட்டிக்காரனை பற்றி பேசலாமா? தயவுசெய்து இவங்ககிட்ட மருந்து வாங்கி இவனை வந்து லட்சாதிபதி ஆக்காது.